இதுவரைக்கும் 3, 4 நான்ஸ்டிக் பேன் வாங்கி அந்த கோட்டிங் நடுவுல அப்படியே வந்துடும். சரி இனி அத யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுடுவேன். அப்பதான் எங்க அம்மா ஒரு நல்ல இரும்பு கல் வாங்கி பழக்கிட்டனா, அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு கல்லு சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அது கரெக்ட் தான். எங்க அம்மா வீட்ல இருக்கிற இரும்பு தோசைக்கல் வாங்கி 30 வருஷம் ஆகுது. ஆனா இன்ன வரைக்கும் தோசை செம்ம கிறிஸ்பியா வரும். அதனால நான் எப்பவும் வாங்குற எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த தோசைக்கல் வாங்கியிருந்தேன். இது ஸ்மூத் ஃபினிஷிங் ப்ரீ சீசன்ட் இரும்பு தோசைக்கல். இது ஜஸ்ட் சோப் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணக்கப்புறம் அடுப்புல வச்சு சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்ப நல்லா தொடச்சக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இப்ப தோசையை கொஞ்சம் திக்கா ஊத்தாப்ப மாதிரி ஊத்தி சுட்டு எடுத்துடலாம். இப்ப வெங்காயத்தை தேய்ச்சி அடுத்த தோசையை நல்லா மெலிசா ஊத்தி எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பியானக்கு அப்புறம் எடுத்தா அப்படியே கல்லுல ஒட்டாம அழகா உறிஞ்சு வந்துடுச்சு. தோசைலாம் ஊத்தினக்கு அப்புறம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஆயில் போட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டா போதும். நான் வாங்கி 6 மந்த்ஸ்க்கு அப்புறமும் நல்லா இருக்கிறதுனால தான் உங்க கூட இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் இல்லைனா நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இவங்க வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க.